அண்ட் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப் ரேக் வந்து அந்த டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மெட்டல் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையானது வந்து இந்த 2 விஷயம் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரு, இன்னொன்று பார்த்திங்கன்னா 13 இன்ச் ஸ்பேனர் சைஸ் வந்து 13. இது 2 இருந்தாலே போதும். நம்ம வந்து இல்லைனா இந்த 13 ஸ்பேனர் உங்களுக்கு 2 வேணும், அப்படி இல்லை ஸ்பேனர் ஒன்று தான் இருக்குன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இது 2 இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். நீங்கள் வந்து லுவியா பிளேட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரில் பண்ணணும். ஸோ நான் வந்து ஹைப்பர் ரைடர் போட்டிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே ஈஸியாகவே அமைஞ்சிருச்சு சொல்லலாம். நீங்கள் வந்து இது வந்து டாப் ரேக் மேலே நம்ம வந்து இந்த கிளாம்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே மெட்டல் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தா இருக்கும் சில வீடியோஸில். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபிட், எந்த ஒரு ட்ரில் எதுவுமே பண்ணல. ஏன்னா இது எந்த டாப் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைப் மாதிரி போகும். ஸோ நடுவில் நிறைய கேப் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிளாம்பை வந்து டாப் ரேக்கு கீழே கொடுத்துட்டேன். மெட்டல் பிளேட் மேலே அதுக்கு நடுவில் வந்து டாப் ரேக்கு கீழே வந்து இந்த கிளாம்பை கொடுத்து அந்த 4 போல்ட்டையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா இந்த போல்டும் பார்த்தீங்கன்னா 2 பைப்புக்கும் நடுவில் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா பைப் வந்து இடிக்குது. ஸோ அதனால் வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. இது நல்லா டைட் பண்ணிட்டாலே போதும். இன்னொன்று வந்து இந்த நெட்டில் எல்லாமே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் இல்லை ரப்பர் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போல்ட் வந்து லூஸ் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து லூஸே ஆகாது. சாதா போல் நெட்டு கிடையாது. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் பிளாஸ்டிக் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லாக் ஆகிடும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கழண்டாது. நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ். இன்னொருத்தர் கூட யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளே மேனுவலாக கூட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெட்டல் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டாப் பாக்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து மெட்டல் பிளேட் மேலே வைக்க போகிறோம். அவ்வளோதான். டாப் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா எல்லாமே ஆட்டிலாம் பார்த்தாச்சு. நல்லா ஷேக் எதுவுமே தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பைக் மாடிஃபிகேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் வந்து 2 அப்டேட் பண்ணலன்ட்டு போன அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டாப் பாக்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டயர் அக்கர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் மட்கார்டு வந்து சேஞ்சே பண்ணல. இதுவே வந்து எல்லா சேரு மண் எல்லாத்தையும் தடுத்துரும். பட் அதையும் தாண்டி நிறைய பேர் டெயில் டிடி போட்டு அதுக்கப்புறம் டயர் அக்கர் போடுவாங்க. நீ எதுவுமே பண்ணாமல் ஏன்டா டயர் அக்கர் போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இது காரணம் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டாப் ரேக் வந்து பின்னாடி தள்ளி வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த டாப் பேக் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2மே இங்கே சைடில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மழை காலம் சேர், மலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி, இந்த சேர் எல்லாமே வந்து டாப் பேக்கில் ஃபுல்லாகவே வந்து அடிக்கிறனால பார்த்தீங்கன்னா டாப் பேக் ஃபுல்லாக சேர் ஆகிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன், டயர் அகர் போகணும்னு அப்பயே நான் முடிவு பண்ணேன். ஸோ அந்த டயர் அகர் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பைக்கர் சாய்ஸ் ஷாப்பில் வாங்கினேன். நான் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஷாப் வந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்டிமேட் இல்லை கேட்டுருங்க, எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, அவைலபிலிட்டி இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் கேட்டுருங்க, டயர் அகர் இருக்கான்ட்டு. ஸோ இது நல்லா ரிஃப்ளெக்டரோடு வருது. இது வைப்ரேஷன் எதுவுமே அந்தளவு எனக்கு நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. இது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். நல்லா இதுவாகவும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. டயர் அகர் ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டாப் பாக்ஸ். இப்போ நம்ம டாப் பாக்ஸ் வந்து வீடியோ எடுத்தாச்சு, அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுதான் உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வீடியோஸ் நான் 2-3 வீடியோ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணாங்க, நிறைய விஷயம் பண்ணாங்க. அது நீங்கள் வந்து டாப் ரேக் எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எது வச்சிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த மெட்டல் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த போல் நெட்லாம் கரெக்டாக வந்து போகிற மாதிரி நம்மளுக்கான கேப் வந்து டாப் ரேக்கில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பிளேட்டில் இந்த சென்ட்ரு நம்ம வந்து சென்டர் பீஸ் வரும். இதுதான் வந்து நம்ம வந்து டாப் பாக்ஸ் வந்து மவுண்ட் பண்ணி மேலே வந்து போல்ட் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து கேப் இருக்கா பாருங்கள், கீழே எதுவுமே இல்லாமல் அதில் கேப் இருக்கானோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஸோ எல்லாமே சென்டராக இருக்கா கரெக்டாக செக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து டாப் பாக்ஸ் வந்து இதில் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம டாப் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த போல்டு மட்டும் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டா போதும். கிட்ட வந்து காமிச்சிரியா? ஓகே, அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. இப்போ எந்த ஷேக்கும் கிடையாது, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கீழே இருக்க அந்த மெட்டல் பிளேட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புஷ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். திருப்பி எடுக்கணும்னா இதை அழுத்திட்டு நீங்கள் அப்படியே இந்த டாப் பாக்ஸை தனியாக எடுத்துகிட்டு சூட்கேஸ் மாதிரி வச்சுக்கலாம்.
நிறைய பேர் அண்ட் சில பேர் வந்து பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க இதோட ஸ்பேசஸ் வந்து உள்ளே வந்து லேப்டாப் பேக் வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம். கண்டிப்பாக வைக்கலாம் தாராளமாக. இது ஒரு 45 லிட்டர்ஸு. நான் அன்பாக்சிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் 2 கீ கொடுத்துருப்பாங்கன்னு. இந்த லாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஏன்னா லாக் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெல்மெட் 2 ஹெல்மெட்டை வைக்கலாம். ஒரு பெரிய ஹெல்மெட்டே வைக்கலாம். என்னோட ஹெல்மெட் கரெக்டாக சூட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஹெல்மெட் லாக் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஹெல்மெட்டை வந்து நம்ம போகும்போது ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரைடிங் கியர்ஸு அதே மாதிரி நம்ம வந்து ரெயினில் ஓட்ட போகிறோன்னா முக்கியமான பர்ஸு இதெல்லாம் மலையில் வந்து ரெயினில் வந்து நனையாமல் நம்ம வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணுமோ அதெல்லாம் வந்து இந்த டாப் பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம சேஃபாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது இந்த டாப் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் வந்து டயர் அகர் இந்த 2 வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டாப் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த டாப் ரேக் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத பொறுத்து தான் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸே இருக்குது. நீங்கள் லூயா அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது அந்த மவுண்ட்டில் வர அந்த போல் நெட் போகிறதுக்கான இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எந்தில் பொறுத்தவரையும் எந்த ஒரு ட்ரில்லிங் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அண்ட் இந்த டாப் பாக்ஸ் வந்து உண்மையிலே ஒரு 5000 ருபீஸ்க்கு ஒரு 100% ஒர்த்தாக தான் நான் பார்க்குறேன். நம்ம டாப் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இந்த அன்பாக்சிங் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டிவ் லைன்ஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் அன்பாக்சிங் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் தான் வந்து இப்போ பில்லியன்னு நினச்சிக்கோங்க. நல்லா சாஞ்சிட்டு தாராளமாக ரிலாக்ஸாக பின்னாடி உட்காந்துட்டு வரலாம். ஏற்கனவே நான் வந்து பேக் ரெஸ்ட் வந்து போட்டிருந்தேன். லூயாவில் போட்டிருப்பேன் பேக் ரெஸ்ட்டு. இருங்க எனக்கு மைக்கை காண போயிடுச்சு. லூயா வந்து பேக் ரெஸ்ட்டு போட்டிருந்தேன். பட் டாப் பாக்ஸ்லேயே பேக் ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதோட பர்பஸ் இல்லாதனால நான் வந்து பில்லியன் பேக் ரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என் கூட பில்லியன் சிவகுமார் வந்து இப்போ ரைடு வருவார். இதுவே நாங்கள் ட்ரிப்போ போகிறோன்னா கண்டிப்பாக டாப் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி திருப்பி பில்லியன் பேக் ரெஸ்ட்டை போட்டுட்டு பேக்ஸ் வச்சுப்பேன். ஏன்னா பேக்ஸ் வந்து லிட்டர் கெப்பாசிட்டி அதிகம். அது வந்து 60 லிட்டர்னு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற டர்ட் சாக்கு. ப்ளஸ் வந்து பேக் கட்டணும் வச்சிங்கன்னா பேக் மேலே டென்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேக்கும் கட்டலாம். பட் இந்த டாப் பாக்ஸ் மேலே கட்டுறதுக்கான எந்த ஒரு இதுவும் அவங்க கொடுக்கல. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு லோடு வைக்க முடியுமா தெரியல. இன்கேஸ் நான் ட்ரிப்பு போகிறேன்னா அதுவும் பில்லியனோட போகிறேன்னா கண்டிப்பாக லக்கேஜ் சிஸ்டம் டோட்டலாக நான் மாற்றிடுவேன். இது வந்து ரைடு. ஸோ ரைடுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். டெய்லி யூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி வந்து இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு ஏதாச்சும் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லைனா வந்து டெய்லி யூஸு காய்கறி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தேவை இல்லை திடீர்னு ஊருக்கு போகிறீங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து இந்த டாப் பாக்ஸே போதுமானது. ஒரு 3 நாள் ட்ரிப்பு சோலோ ரைட் பண்ணுறீங்க 3 நாள் 4 நாள் ட்ரிப் பண்ணுறீங்கன்னா காம்பேக்டாக லக்கேஜ் எடுத்துகிட்டு போவோம். இந்த டாப் பாக்ஸே போதும். டாப் பாக்ஸு ஒரு டேங்க் பேக் இருந்தாலே ஒரு 1 வீக் ட்ரிப்பு கூட நம்ம இதிலே வந்து எல்லாமே அடிக்கிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பைக் ரிலேட்டட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from ARK.